ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நெக் ஃபினிஷிங் டெக்னிக் டைப் 1 பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறப்போ ஃபிட்டிங் எவ்வளோ முக்கியமோ, ஃபினிஷிங் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி நெக்கை ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரெஸ்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நெக் ஃபினிஷிங் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு துணி எடுத்துக்கோங்க, 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங்ஸ் வந்து உங்கள் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, மடிச்சிருக்க பார்ட் வந்து உங்கள் சைடு இருக்கணும், இப்படி ஓப்பன் பார்ட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க துணியை. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு கோடு, ஒரு சைடில் ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, இதில் இப்போ நம்ம எந்த பாடி மெஷர்மெண்ட்டும் அப்ளை பண்ண வேண்டாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ரஃப்பான மெஷர்மெண்ட் தான் நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. தென் அதிலேருந்து இன்னொரு 2.5 இன்ச்சஸ். ஓகே, டோட்டலாக 5 இன்ச்சஸ் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ரஃப் மெஷர்மெண்ட் தான் நான் சொல்கிறேன், நான் ரஃபாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லைன் போட்டிருக்கீங்களா, அதுலேருந்து கீழே வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் மார்க் பண்ணுறல அந்த இடத்துல மேலேருந்து நம்ம போட்ட லைன்லேருந்து கீழே 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போட்டாலும் சரி, இல்லை செட் ஸ்கொயர் வச்சு பாக்ஸ் போட்டிங்கனாலும் சரி. ஜஸ்ட் நீங்கள் இப்போ போட்டிருக்க இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஓகே, அவ்வளோதான். பாக்ஸ் போட்டுட்டு இங்கே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நான் கொடுக்க போகிறேன். நான் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறேன். ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறதுனா ஃப்ரெஞ்ச் கர்வ்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம கையிலேயே வந்து கர்வ் போடுறது ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் ஒரு கர்வ் போட்டிருக்கேன். உங்களுக்கு கையில் அப்படி போட வரலன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரெஞ்ச் கர்வை ப்ளேஸ் பண்ணும்போது 2 லைன்லேயும் உங்களோட ஃப்ரெஞ்ச் கர்வ் 2 சைட்லேயும் டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. ஓகே, கர்வ் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்கு ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணுறப்போ அப்படியே மேலே வரைக்கும் கட் பண்ணிடாதீங்க. நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த லைனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்க அந்த ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம். மேலே அந்த துணி அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போது இது கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் துணி இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து நெக்கு இதை நம்ம ப்ராக்டிஸ்க்காக பண்ணுறோம். ஸோ பெரிய துணிலாம் வேணும் இல்லை, சின்ன துணியில் பண்ணிங்கனாலே போதும். ஓகே, இப்படியே நீங்கள் விட்டுக்கலாம். இந்த நெக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த துணியை அப்படியே வச்சு நீங்கள் தச்சு பழகிக்கலாம். நான் சும்மா ஒரு அழகாக இருக்குமேன்னு சொல்லி நான் ஆம்க மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். இது நீங்கள் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இன்னொரு துணி எடுத்துக்கோங்க. இது நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே அளவுக்கு அந்த துணியவும் நம்ம கட் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, நெக்கை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். மேலே இருக்க அந்த ஸ்ட்ரிப் நம்ம கட் பண்ணலை. ஓகே, அதை கட் பண்ணாதீங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு துணி நான் வேறு கலரில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் வந்து சேம் கலர் தான் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் சேம் கலர் வச்சுக்கோங்க. இது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுன்றதுக்காக நான் வேறு கலர் எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஜஸ்ட் மடிச்சுட்டு கரெக்டாக சென்டர் ஈக்குவலாக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் நெக் கட் பண்ணியிருக்கோம்ல, அதே அளவுக்கு இந்த துணிலையும் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, துணியை வந்து நம்ம ஈக்குவலாக கட் பண்ணணும். 2 துணியும் நெக்கில் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா, சேம் மெஷர்மெண்ட்டில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, 2 கிளாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் ஆன் ரைட் வைக்கணும். ரைட் ஆன் ரைட்டாக நல்ல பக்கமாக பார்த்து வைக்கணும். இது ரெண்டுமே ப்ளைனாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன், இது ரைட் சைடுன்னு சொல்லி. ஓகே, இப்போது இன்னொரு துணியோட ரைட் சைடை இதுக்கு மேலே வைக்கணும். ஓகே, இந்த ரைட் சைடு ரெண்டும் ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேவா, இதுலேயும் நீங்கள் ரைட் ராங் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ராங் சைட் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ரைட் ஆன் ரைட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இப்போ நீங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ரைட் ஆன் ரைட் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்கு வந்து ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கணும். ஓகே, கொஞ்சம் கூட மூவ் ஆகிடக்கூடாது. நம்மளுக்கு 2த்துலேயும் ஃபோல்டிங்ஸ் இருக்குது, சென்டர் ஃபோல்டிங்ஸ். ஒரு சென்டர் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம நெக்கு ஷேப் 2த்துக்குமே ஈக்குவலாக தான் கட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம தான் வந்து மேனுவலாக அலைன் பண்ணணும். அது கொஞ்சம் அலைன் பண்ணி ப்ராப்பராக 2ம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம்.
நெக்கை சுற்றி ஃபுல்லாக பின் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பின்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பெட்டர் மூவ் ஆகாமல் இருக்கும். இல்லைனா மேலே இருக்க துணியும் கீழே இருக்க துணியும் ஒன்றோட ஒன்று மூவ் ஆகிடும். ஓகே, ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது பின் பண்ணாமல் விட்டிங்கன்னா. ஸோ பின் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. ஓகே, இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து பின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போது ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் லைன். ஓகே, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஸ்டிச் போடுங்க. ஓகே, கரெக்டாக 1/4 இன்ச் தள்ளி. உங்களுக்கு வந்து 1/4 இன்ச்சில் ஸ்டிச் வராதுன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சில் சுற்றி ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக சுற்றி 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு கர்வ்ஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு தெரியும், ஸ்ட்ரைட் லைன் எப்படி போடணும்னு தெரியும். இதுக்கு தான் நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் போட்டோம். இப்போ அப்படியே கொண்டு வாங்க. இப்போ கர்வ் கிட்ட வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டரை தூக்கி தூக்கி திருப்புறேன் கர்வ்ஸை. ஓகே, திருப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வரும்போது ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். கர்வ்ஸில் ஃபுட்டரை தூக்கி தூக்கி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொண்டு வரணும். அப்போ தான் ஃபைன் ஸ்மூத் கர்வ் வரும். ஓகே, இப்போது ஸ்ட்ரைட்டாக வந்து எண்டு வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள், லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த நடுவில் இருக்க எக்ஸஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். முடிச்சிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் இது தேவைப்படாது, நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். இதை எதுக்காக நம்ம அப்போ விட்டோம் அப்படின்னா நெக்கு ஸ்ட்ரெச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போது நம்ம ஸ்லாஷ் போடணும். ஸ்லாஷ்னால் என்னென்னா இப்படி கட் பண்ணி விடுறது தான். ஓகே, ஒரு ½ இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். தையல் வரைக்கும் கட் பண்ணணும், தையலை கட் பண்ணிடக்கூடாது. ஓகே, தையலை கட் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். தையல் வரைக்கும் போகணும் கட்டு. ஓகே, இப்படி குட்டி குட்டியாக அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் நம்ம ஸ்லாஷ்ன்னு சொல்லுவோம், டெக்னிக்கல் டேர்ம் இது. ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து நாட்ச்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்படி ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இது வந்து நாட்ச்னு சொல்லுவோம். இது எல்லா இடத்துலையும் தேவைப்படாது. எங்கே ரொம்ப குட்டி குட்டி ரொம்ப டீப் கர்வ் போடுறீங்களோ அங்கே தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம வந்து நார்மல் ஒரு ரவுண்ட் நெக்குக்கு நாட்ச் தேவைப்படாது. ஸ்லாஷ் மட்டும் பண்ணால் போதும். ஸ்லாஷ் ஏன் பண்ணுறோன்னா நம்ம கொடுத்துருக்க ஷேப் வந்து நம்ம திருப்பி விடும்போது அது ப்ராப்பராக இருக்கணுன்றதுக்காக. நம்ம கட் பண்ணி விட்டால் தான் இந்த கர்வ் வந்து கரெக்டாக திரும்பும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு துணியை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை நம்ம கட் பண்ணி விட்டதுனா ப்ராப்பராக இருக்கும். ஓகே, அதுக்காக நம்ம ஸ்லாஷ் போடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா டாப் ஸ்டிச் போடுறது. ஓகே, டாப் ஸ்டிச் எப்படி போடுறோன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த 2 ஃபேப்ரிக்கையும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ரைட் சைடில் நம்ம ஸ்டிச் போட்ட சைடு இல்லை, இன்னொரு சைடில் ஓப்பன் பண்ணி இப்படி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த எட்ஜில் ஸ்டிச் போடணும். நீங்கள் லைனிங் எதாவது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லைனிங் மேலே ஸ்டிச் போடணும். மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் போடக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எட்ஜில் அந்த ஒயிட் துணி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதோட எட்ஜில் ஸ்டிச் போடணும். ஓகே, ஸ்டிச் போட்டுட்டு நம்ம திருப்பணும். உங்களால் எவ்வளோ எட்ஜில் ஸ்டிச் போட முடியுமோ அவ்வளோ எட்ஜில் ஸ்டிச் போடுங்க. ஸ்ட்ரைட் ஸ்டிச்லாம் நம்ம இதுக்கு தான் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகே, நம்மளுக்கு ப்ராப்பரான இடத்துல ப்ராப்பரான ஸ்டிச்சஸ் கரெக்டாக வரணும். ஸோ பேசிக் ஸ்டிச்சஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோ சூப்பராக நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் பேசிக் ஸ்டிச்சஸ் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஓகே, இப்போது நல்ல எட்ஜில் ஸ்டிச் போடுறோம் பாருங்கள். அந்த மாதிரி எட்ஜில் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது திருப்பி விட்டோன்னா நம்மளோட நெக்கு ரெடி. ரொம்ப நீட்டாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஸ்டிச் எவ்வளோ எட்ஜில் போட்டிருக்க பாருங்கள், அந்த மாதிரி நல்லா எட்ஜில் போடணும். ஓகே, இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டோன்னா நெக் வந்து நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து லைனிங் டு மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணி திருப்புற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடையும் நீட்டாக இருக்கும், ரைட் சைட்லேயும் நீட்டாக இருக்கும். ஓகே, நம்ம ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணோன்னா இப்போ 1/4 இன்ச்சில் உங்களுக்கு ஸ்டிச் வேணும்னா இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம் இப்படி நீட்டாக இருக்குது அப்படின்னா இப்படி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ 1/4 இன்ச்சில் ஸ்டிச் போட்டோன்னா எப்படி இருக்கும்னு நான் ஜஸ்ட்டு போட்டு காட்டுறேன். இது வந்து நம்ம சேம் கலரில் தான் பண்ணணும். டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணும்போது அதுவே நல்லா இருக்காது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 1/4 இன்ச்சில் ஸ்டிச் நம்ம வந்து போட்டு எடுத்தோன்னா. அவ்வளோதான். பாய். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம்.